ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு பார்க்க வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் ஸ்டாப் லாஸ் எங்கே போடுறது, எப்படி போடுறது, அந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஏன் மனமார்ந்த நன்றிகள் ஏன்னு சொன்னேன் உங்களுக்கு அப்படின்னா, இந்த ஸ்டாப் லாஸ் இருக்குது, இந்த ஸ்டாப் லாஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு உணர்றதுக்கே அவங்கக்கிட்ட இருக்கிற கேபிட்டல் ஃபுல்லு டேமேஜ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் நிறைய வருஷங்கள் கடந்ததுக்கு அப்புறமா ஸ்டாப் லாஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறவங்களே நிறைய பேர் அதுக்கப்புறம் தான், அதாவது ரொம்ப அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதை அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி வந்திருக்காங்க. ஏன்னா மேபி இந்த வீடியோ பார்க்க நான் அனைத்து நண்பர்களும் அந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் வந்துட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ உங்களுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா ஸ்டாப் லாஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் அதை நேசிக்கிறீங்க, அது பிஸ்னஸில் அது ஸ்டாப் லாஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே போடலாம், எப்படி போடலான்றது விஷயத்துல நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணுறத தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. அது வேறு இருக்காது, அதையும் பார்க்கலாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஸ்டாப் லாஸ் இன்னும் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுறதே இல்லை. சார் நான் ஸ்டாப் லாஸ் போட்டால் அடிக்கடி ஹிட் ஆகிடுது அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எத்தனை இல்லை 5 இல்லை 10 இல்லை 20 டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ஆகணும். அதுதான் ரூல்ஸ். ஓகேங்களா? நீங்கள் இதுக்கு ஆப்போசிட்டாக போனீங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் 0 வாஷ் அவுட். ஒரு நாள் இல்லை உங்களுடைய கேபிட்டல் நீங்கள் என்ன தான் நீங்கள் கடன் வாங்கிட்டு அமௌண்ட்டுக்கு வந்த மார்க்கெட் உங்களுடைய என்ன சொல்லுது, ஐயோ பாவன் பார்க்குறது கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டில் எந்த பணம் யார் எடுத்து போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கிட்ட பணத்தை எடுக்கிறாங்க. அவ்வளோதான், சிம்பிளாக. பெரிய லாஜிக் ஒன்றும் மார்க்கெட்டில் ஒன்றும் பணம் கொட்டி கிடக்கல. ஸோ உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு மார்க்கெட்டில் விட்டவங்க இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நல்ல லெவலில் இருக்கிறாங்க. அவங்க இப்போ புதுசாக வராங்களே, அறியாமல் தெரியாமல் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிவிட்டு சொல்கிற பேச கேட்காம நான் ஆப்ஷன் பை தான் பண்ணுவேன், அப்புறம் நான் என் டிப்ஸு கால்ஸை வாங்கி தான் பண்ணுவேன் அப்படின்றாங்க இல்லைங்களா. அவங்கக்கிட்ட இருக்க பணத்தை வாங்கிறதுக்காக தான் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போது ஒரு என்ன சொல்கிறது, நம்ம சொல்கிற பேச கேட்கணும். இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா பண்ணட்டும், விடுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். வாங்க இப்போது ஸ்டாப் லாஸ் அதாவது என்ன சொல்கிறது, எப்படி போடுறாங்கன்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி போடணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நான் 5 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு நாளைக்கு ஸ்டாப் லாஸ் கொடுக்குறதில்ல, நான் ஒரு நாளைக்கு 3 பாயிண்ட்டுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் கொடுக்குறதில்ல, இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இன்னொரு தரப்பினர் சார் நான் இவ்வளோ பர்சன்டேஜுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் கொடுக்குறதில்ல, அதாவது 0.5% மேலே ஸ்டாப் லாஸ் கொடுக்குறதில்ல, இல்லை 2% மேலே ஸ்டாப் லாஸ் கொடுக்குறதில்ல, இல்லை 1% மேலே ஸ்டாப் லாஸ் கொடுக்குறதில்ல அப்படின்றது ஒரு சைடு. நீங்கள் 5 பாயிண்ட்ஸாக இருந்தாலும் சரி, 10 பாயிண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பர்சன்டேஜ் 1% அப்படின்னு நீங்கள் பர்சன்டேஜ் வைஸில் போட்டாலும் சரி, நீங்கள் பாயிண்ட்ஸ் மார்க்கெட் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது கிடையாது. ஓகே, எனக்கு 10 பாயிண்ட் தான், 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னால் ஓகே, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் ஸ்டாப் லாஸ் கரெக்டாக கொடுத்துறீங்க, உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் ப்ராஃபிட் சம்பாதிச்சு கொடுக்குறேன் அப்படின்லாம் மார்க்கெட் சொல்கிறது கிடையாது. மார்க்கெட்டில் நடக்கிறதே வேறு ஃப்ரெண்ட்ஸ், இது புரிஞ்சுங்க. ஸ்டாப் லாஸ் அப்படின்றது மார்க்கெட்டில் நடக்கிறதே வேறு. இப்போது ஸ்டாப் லாஸ் நீங்களும் போடுறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் எல்லோரும் போடுறோம். ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் போட புதுசாக வந்தவங்களை என்ன பண்ணுறாங்க, ப்ரைஸாக வந்தவங்க கிட்ட ஃபைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவங்கக்கிட்ட அடி பண்ணிஞ்சிட்டாங்க, நான் சரி ஓகே நான் தெரியாமல் போட்டுட்டேன் அப்படின்றது ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இல்லை நான் போட்டது தான் சரி, நான் ஸ்டாப் லாஸ்லாம் போட மாட்டேன் அப்படின்றவங்களோட பணத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும் அப்படின்றதுக்கு நான் முன்னாடி இப்போ இந்த பர்சன்டேஜ் சொன்ன இல்லைங்களா, இந்த பர்சன்டேஜ் வைஸும் பாயிண்ட் வைஸும் கிடையாது, இதை இக்னோர் பண்ணிடுங்க, இதே தூக்கிடுங்க, இது தேவையில்லை. ஓகேங்களா? இனிமேல் இந்த பாயிண்ட் வைஸில் பர்சன்டேஜஸில் ஸ்டாப் லாஸ்லாம் போடாதீங்க. ரைட்? சரி, இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் ட்ரெண்டிங் இருக்குதான்னு பாருங்கள். சிம்பிளான விஷயம். மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்னா என்ன? இப்போது மார்க்கெட் ஒரு நாளைக்கு மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் இதே மாதிரி ஆகிட்டு இருக்குதுன்னா இது ட்ரெண்டிங் கிடையாது. இது ஜிக்ஸாக் பேட்டர்ன். மார்க்கெட் மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் சைட்வேஸ்லேயே போயிட்டுருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணணும், எதையும் பண்ண முடியாது, சும்மா உட்காந்து வேடிக்கை தான் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல அட்லீஸ்ட் பொறுமையாக இருக்குது, அதுதான் சொல்லுது. நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பொறுமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய புதுசாக வரவங்க இந்த பொறுமைன்னு தான் என்னென்னு தெரியாமல், ஏன்னா அவங்களுக்கு 9:15 மணி ஆனவுடனே ட்ரேட் எடுக்கணும், மார்க்கெட் எப்படாப்பா ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்துட்ருப்பாங்க. அதே மாதிரி இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. புதுசாக வந்தவங்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் நாள் வந்தால் மார்க்கெட்டை அவங்களுக்கு பிடிக்காது.
எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தால் செம்ம ஹாப்பி, ரொம்பவும் ஜாலியாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் நல்லா கேட்டுட்டு செம்ம ஹாப்பி தான். உண்மையில் ரியல் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஹாலிடே இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு. ஸோ விஷயம் தெரியல அப்படின்னா தான் பிரச்சனை. ஒரு பதட்டத்தோடு இருப்பாங்க, நான் மண்டே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. விஷயம் தெரிஞ்சவங்க மண்டே என்ன நடக்குன்னு தெரியும், மண்டே என்ன செட்டப் வந்தால் பண்ண போகிறாங்க, இல்லைனா ட்ரேடிங் கிடையாது, சிம்பிள், அவ்வளோதான். ஸோ அந்த பொறுமையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் சைட் தாராளமாக போயிடலாம். ஓகேங்களா? ஸோ பொறுமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரெண்டிங்கை கண்டுபிடிக்கணும். ட்ரெண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ட்ரெண்டிங்கில் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ட்ரெண்டிங்கை கண்டுபிடிச்சிட்டிங்க. ட்ரெண்டிங்னா ஒரு அப்சைடில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். இதில் கூட நிறைய மிஸ்டேக்ஸ் பாருங்கள். ஸ்டாக்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்குது. மேலே போகுது, கீழே வருது, திடீர்னு மேலே போகுது, கீழே வருது, இந்த மாதிரி மேலே ஏதோ ஸ்டாக்ஸு இந்த மாதிரி போயிட்டுருக்குது. இந்த மாதிரி போயிட்டுருக்க சொல்ல இதில் வந்து 3 விதமாக நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது 3 விதமான என்ட்ரிஸ் கிடைக்கும். எங்கெங்க அப்படின்னா, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் பொறுமையாக இருந்தாங்க அப்படின்னா அதனுடைய பாட்டம் பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. பாட்டம்னா இந்த இடத்துல பை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஒன்று இங்கே சேலிங் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, இந்த பிகினர்ஸ் இருக்காங்களே, தோராயமாக ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்க வந்து அவங்க வந்து ரேண்டமாக ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது மேலே போய்ட்டுருக்குது, நான் இதுக்கு மேலே போனால் பை பண்ணுவேன், சும்மா அப்படி கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுக்குவேன், இது மாதிரி விதமாக இருக்கும். ஸோ இதில் வந்து 3 விதமான ட்ரேடர்ஸ் என்ட்ரி ஆவாங்க. ஓகே, ஸோ இதில் ஸ்டாப் லாஸ் எப்படி போடலாம் அப்படின்னா, ஸோ எங்கே என்ட்ரி ஆகிறானுங்களா, இந்த இடத்துல என்ட்ரி ஆகினா அது கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. ரைட், ஓகேங்களா? இது ஒரு விதமான ஸ்டாப் லாஸ். ரேண்டமாக பண்ணுறாங்க இல்லைங்களா, ரேண்டம்னா மார்க்கெட் வந்து மேலே கீழே இது போயிட்டுருக்கோம். ஸோ அந்த அந்த பை அதனோட ஹை அதனோட லோ வந்து பாடுவோம், அதுக்கு போட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. இது ஒரு விதமான ட்ரேட். இல்லை வந்து ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் பண்ணுவாங்க. மேலே போயிட்டே இருக்கும், ஸோ இந்த இடத்துல வந்து கீழே ரிவர்சல் ஆகும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, இந்த இதில் வந்து என்ட்ரி எடுப்பாங்க, இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் போடுறது உண்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். ஸ்டாப் லாஸ் போடுறோம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் போடுறோம், இந்த இடத்துல வந்து எஸ்எல் வைக்கிறோம் அப்படின்னா, இந்த எஸ்எல் வந்து உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி, நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்டார்டிங்கில் 5 பாயிண்ட் கொடுப்பேன், அப்புறமா 10 பாயிண்ட் கொடுப்பேன், 1% கொடுப்பேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த பர்சன்டேஜுக்கு மேட்சிங் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இந்த மேட்சிங்கில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இல்லை இது வந்து 5% ஸ்டாப் லாஸ் இருக்குது, எனக்கு ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வருதுன்னா இக்னோர் பண்ணுங்க. ஓகேங்க, நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸ்டாப் லாஸ் ரேண்டமாக போடுற இடத்துலையும் சரி, இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் பை பண்ணி அதுக்கு கீழே லோ பண்ணி ஸ்டாப் லாஸ் எடுத்தாலும் சரி, இல்லை மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வருது, அதுக்கு மேலே நீங்கள் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் போயிட்டுருக்கு, ஸ்டாக்ஸு லைட்டாக ரிகவர் ஆகுது, ரிட்டர்ன் வருது, இந்த இடத்துல நான் சேல் எடுக்கிறேன் அப்படின்னா இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டாலும் சரி, இதுக்கு வந்து 5% அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை, இக்னோர் பண்ணிடுங்க. ஜஸ்ட் உங்களுடைய கேபிட்டல் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் அமைஞ்சா, அதாவது நீங்களுக்கு ஒரு ட்ரேட் தான் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த ஒரு ட்ரேடுக்கு ஏற்ற செட்டப் அமைஞ்சால் மட்டும் அந்த ட்ரேடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், இல்லைன்னா கேன்சல் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இது வந்து ஸ்டாப் லாஸோட முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சார் நீ ஸ்டாப் லாஸை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டார்கெட் போகுது அப்படின்றவங்க ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, அதையும் பார்த்துலாங்க. எனக்கு ஸ்டாப் லாஸு ட்ரிகர் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகுது. ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிட்டு மேலே போகுதுன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ சொன்ன மாதிரி தான், போயிட்டு இருக்கு இல்லைங்களா மார்க்கெட்டு, மேலே போகுதுன்னு நீங்கள் பை பண்ணுறீங்க. ஸோ யார் வாங்குறாங்க யார் விற்கிறாங்க அப்படின்னா, இதை 2 பேர் தான் ஃபைட் பண்ணுறது. பெரிய 3வது ஆள்லாம் யாரும் ஒன்றும் கிடையாது. பையர்ஸ் சேலர்ஸ் 2 பேர் தான் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் யார் பக்கம் இருக்கிறீங்களோ ஆப்போசிட் பக்கம் வந்து உங்களை வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறது அவங்களுடைய ஜாப். அவங்க எங்கே டார்கெட் போட்டிருப்பாங்க, அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும். உங்கள்கிட்ட ட்ரேட் பண்ணுறவங்களும் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க, நீங்களும் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ 2 பேர் நான் தோத்துட்டேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுற இடம் தான் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்ற இடம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்கும், இந்த இடத்துல பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இதுவாக இருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இங்கே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்எல் வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க, இந்த ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 50% எஸ்எல் அடிச்சிடும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து 50% வந்து எஸ்எல் அடிக்குது. எஸ்எல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போகும். இந்த அதுக்கே இருக்கு இல்லைங்களா, இந்த லோ வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. வெறும் வந்து 30% சான்சஸ் தான் வந்து இந்த எஸ்எல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லெவல் வந்து எஸ்எல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ செகண்ட் லோ இருக்குல்லைங்க, இந்த லோ வந்து எஸ்எல் அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ மேபி ரன்னிங்கில் மார்க்கெட் இதுவே உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து மேலே போகும் ஒரு சில டைமில், அதை சொல்ல வரல, ட்ரெண்டில் போக சொல்ல அப்படியும் போகலாம். ஒருவேளை நீங்கள் இதில் பை எடுத்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தீங்க, இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
ஆனால் அந்த ஸ்டாப் லாஸுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் நீங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்துங்க. ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங்கில் பெரிய பெரிய ஸ்டாப் லாஸ் வரும். நீங்கள் இன்டர்டேயில் பண்ண சொல்ல ப்ரீவியஸ் ஸ்விங் வந்து இந்த லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் பிகினர்ஸ் வந்து இந்த எஸ்எல்லை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த எஸ்எல் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இக்னோர் பண்ணுங்க, சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த செகண்ட் லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய செட்டப் கிடைக்கும். ப்ரீவியஸ் லோ விட அதுக்கு முன்னாடி லோ வந்து எஸ்எல் கம்மியாக இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சார்ட்டில் கூட ஒரு டைம் பார்க்கலாம் வாங்க. இப்போ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் லாஸை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள். இப்போ இந்த இதில் பை எடுத்துறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பை எடுத்துட்டீங்க வச்சுக்கலாம். மார்க்கெட் மேலே போதும், அப் ட்ரெண்டில் போதும், கொஞ்சம் ரீடெஸ்ட்மெண்ட் ஆச்சு. ஸோ பை எடுத்துட்டீங்க. பை எடுத்து உங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிருக்கீங்க, கொடுத்துதான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போ இந்த இடத்துல கட் ஆகிடும், நான் இதில் சப்போர்ட் இருக்குது மேலே போகும் அப்படின்னு நீங்கள் அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க முடியாது, கட் ஆகிடும். திரும்பவும் இன்னொரு டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் மட்டும் தான் நீங்கள் பை எடுக்கணும். திரும்பவும் பாருங்கள், நீங்கள் பை எடுத்தீங்க, இந்த இடத்துல பை எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ஆகணும். நான் இந்த பக்கம் ஸ்டாப் லாஸ் கொடுக்க மாட்டேன், கீழே போட்டு ட்ரிகர் ஆகுது அப்படின்னா கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ் விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு மேலே போகிற மாதிரி ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணி இப்படி தான் பை எடுக்கணும், இங்கே பாருங்கள் இவ்வளோ டார்கெட் போச்சு அப்படின்னு சொல்கிறத விட இப்படி லாஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்து நீங்கள் ட்ரேடிங் வந்து சூப்பராக அமைச்சிக்கலாம். அதாவது நம்மளோட வியூ வந்து எப்பவுமே ஆப்போசிட் பாயிண்டில் தான் யோசனை பண்ணுவோம். அதாவது நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா அவன் எந்த மாதிரி ஜெயிப்பான், ஆப்போசிட் இருக்கிறவன் எந்த மாதிரி அவன் ஜெயிப்பான் அப்படின்ற பார்க்கணும். நாம் ஜெயிச்சோன்னா அவன் எந்த மாதிரி தோப்பான் அப்படின்றத பார்க்கணும். ஆப்போசிட் இங்கே 2 பேர் தான் டீமு, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் 2 பேர் தான் இருக்காங்க, வேறு 3வது மனுஷன் யாரும் கிடையாது. ஸோ நீங்கள் யாருடைய கவனம் இருக்குன்னா ஆப்போசிட் பர்சன் மேலே கவனம் வைக்க. ஸோ இந்த இடத்துல வாங்கினான்னா அவன் எங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பான் அதை பார்க்கணும். ஸோ நம்ம விற்றோம் அப்படின்னா அவன் எங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பான் அது மேலே கவனம் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ட்ரேடிங் கரியர் வந்து சூப்பராகிடும். ஸ்டாப் லாஸும் நீங்கள் போட ஈஸியாக கற்றுக்குவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் பை சேல் வியூஸை உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் என்னோடய லைவ் மார்க்கெட்டில் ஃப்ரீ என்னோடய பை சேல் வியூஸை நீங்கள் பார்த்துக்கலாம். டெலிகிராம் சேனலுக்கு ஃப்ரீ டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள் சாம்பிளுக்காக. நீங்கள் அது மூலிமா பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை.